ஒரு நகரத்தில் திடீரென உணவு கிடைக்காமல் போனால் அங்கு வேலை செய்யும் தொழிலாளர்கள் என்ன செய்வார்கள்? ஆனால் அந்த நகரத்திற்கு அருகில் இருந்த ஒரு சிறிய கிராமம் ஒரு பெரிய முடிவு எடுத்தது. அவர்கள் அந்த நகர மக்களுக்கு உணவு செய்து கொடுக்க தீர்மானித்தனர். இந்த கதை இந்தியாவின் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு அழகான கிராமத்தில் நடக்கிறது. பசுமையான வயல்கள், ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு ஆறு, சுத்தமான தெருக்கள், குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருக்கின்றனர். வீட்டின் முன்பு வயதான பெண்கள் வெத்தலை பாக்கு சாப்பிட்டுக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றனர். வீட்டுக்குள் பெண்கள் விறகு அடுப்பில் சமைக்கிறார்கள். அமைதியான வாழ்க்கை. ஆனால் அருகில் உள்ள நகரத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. திடீரென குக்கிங் கேஸ் சப்ளை நிறுத்தப்பட்டது. ஓட்டல்கள் மூடப்பட்டன. வெளி மாநிலங்களில் இருந்து வந்து வேலை பார்த்த தொழிலாளர்கள் உணவின்றி சிரமப்பட்டனர். இந்த செய்தி அருகில் உள்ள கிராம மக்களிடம் சென்று சேர்ந்தது. அந்த செய்தியை கேட்ட கிராம மக்கள் அனைவரும் ஒரு இடத்தில் கூடினர். நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று முடிவு செய்தனர். அந்த கிராமத்தில் யாரும் தனியாக இல்லை. அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தனர். சில ஆண்கள் ஆற்றில் மீன் பிடிக்க சென்றனர். வலை வீசி பெரிய மீன்களை பிடித்தனர். பெண்கள் தங்கள் தோட்டத்தில் இருந்து புதிய காய்கறிகளை பறித்தனர். மற்றவர்கள் கடை வீதிக்கு சென்று பருப்பு, மசாலா, சீனியா, சர்க்கரை போன்ற பொருட்களை வாங்கி வந்தனர். கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து அரிசியையும் கொண்டு வந்தனர். அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் சேர்க்கப்பட்டன. கிராமத்தின் தெருவில் பெரிய விறகு அடுப்புகள் அமைக்கப்பட்டன. அதில் பெரிய சமையல் பாத்திரங்கள் வைக்கப்பட்டன. பெண்கள் சேர்ந்து சோறு சமைக்க ஆரம்பித்தனர். மற்றொரு பாத்திரத்தில் சாம்பார் தயாரானது. காய்கறி பொரியல் சுவையாக வறுக்கப்பட்டது. பெரிய கடாயில் மீன் வறுவல் பொன்னிறமாக வறுக்கப்பட்டது. மற்றொரு பாத்திரத்தில் இனிப்பான பால் பாயாசம் நிதானமாக கிளறப்பட்டது. கிராமம் முழுவதும் சமையல் மனம் பரவியது. சமைத்து முடித்த உணவை பெரிய பாத்திரங்களில் வைத்து அதை மாட்டு வண்டிகளில் ஏற்றினர். அந்த வண்டிகள் அருகில் உள்ள நகரத்தை நோக்கி பயணம் செய்தன. தூசி நிறைந்த சாலையில் அந்த வண்டிகள் மெதுவாக சென்றன. நகரத்தை அடைந்ததும் கிராம மக்கள் அந்த உணவை பசியுடன் இருந்த தொழிலாளர்களுக்கு பரிமாறினர். அந்த உணவை பார்த்ததும் அவர்களின் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. அந்த ஒரு உணவு அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்தது. சில நேரங்களில் உலகத்தை மாற்ற பெரிய சக்தி தேவையில்லை, ஒரு நல்ல மனம் மட்டுமே போதும். அதைத்தான் அந்த சிறிய கிராமம் உலகிற்கு காட்டியது.